கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சாமுவேலின் முதலாம் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 1 சாமுவேல் 15:23. அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். ஆமென். பிள்ளைகள் தங்கள் பெற்றோரை பின்பற்றுகிறார்கள். சில சமயங்களில் நாம் ஒரு காரியத்தை செய்ய சொல்லும்போது அவர்கள் வேறொன்றை செய்கிறார்கள். அது நம்ம சொன்னதை உடனே செய்கிற மாதிரி பண்ணாலும், அவர்கள் கீழ்ப்படிந்தாலும் அது முழுமையான கீழ்ப்படிதலாக இருப்பது இல்லை. இதே போலதான் சவுலின் பகுதி கீழ்ப்படிதலை பற்றி இங்கு நாம் வாசிக்கிறோம். அமலேக்கியர்களை கையாள்வதை குறித்த காரியங்களை தேவன் சவுலுக்கு அறிவுறுத்தினார். அந்த கட்டளைகளுக்கு சவுல் ஓரளவு மட்டுமே கீழ்ப்படிந்தார். அது சவுலின் அரச பதவியை பறித்தது. பல சமயங்களில் நாம் தேவனுடன் இப்படித்தான் நடந்து கொள்கிறோம். அதாவது அவர் நம்மிடம் எதையாவது செய்ய சொன்னால் அவர் சொல்வது போல அதை செய்ய மாட்டோம். அதுக்கு பதிலாக சிலவற்றை அவர் சொல்வது படியும் சிலவற்றை நம் விருப்பப்படியும் செய்கிறோம். பின்பு அவருக்கு கீழ்ப்படிந்ததாக சொல்லிக்கொள்கிறோம். அதனால் நம்ம ஜபங்கள் கேட்கப்படுவதில்லை, விண்ணப்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதில்லை. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் தெரியுமா? நம் ஜெபங்களை கேட்காததற்காகவும் நம் விண்ணப்பங்களை ஆசீர்வதிக்காததற்காகவும் அவரிடமே புகார் செய்கிறோமா இல்லைங்களா? தேவன் சவுலுக்கு என்ன செய்தார் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு முன்பாக அதன் பின்னணியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்று மோசே இஸ்ரவேலர்களை பார்வோனிடமிருந்து வழிநடத்தி வந்து செங்கடலை கடந்தபோது அமலேக்கியர் இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே தனது கையை வானத்திற்கு நேராக உயர்த்தி தேவனிடம் ஜெபித்தார். தேவன் யோசுவா மூலம் அமலேக்கியர்களை முறியடித்து இஸ்ரவேலர்களுக்கு வெற்றியை வழங்கினார். இதன் முழு விவரங்களை நாம் யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தில் வாசித்து அறிகிறோம். இஸ்ரவேலர்கள் அமலேக்கியர்களை முறியடித்த பிறகு அமலேக்கியரின் பெயரை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்று தேவன் மோசேயிடம் வாக்குறுதி அளித்தார். இப்பொழுது மோசே மற்றும் யோசுவாவின் தலைமுறை மறைந்துவிட்டது. இஸ்ரவேலர்களுக்கு சில காலத்திற்கு ராஜா யாரும் இருக்கவில்லை. அவர்கள் சாமுவேலிடம் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்ட பிறகு மோசேக்கு கொடுத்த இந்த வாக்குறுதியை நிறைவேற்ற சவுலை இஸ்ரவேலர்களுக்கு ராஜாவாக தேவன் அடையாளம் காட்டினார். நம் தேவன் நமக்களிக்கும் எந்த வாக்குத்தத்தத்தையும் தலைமுறை தலைமுறையாக பூர்த்தி செய்கிறவர். மோசே கழித்த வாக்குறுதியை நிறைவேற்றும்படி தேவன் சவுலை அறிவுறுத்துகிறார். அவருடைய கட்டளைகள் தெளிவாக இருந்தன. அதாவது, இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். அதாவது இதில் கட்டளை என்ன? முதல் படி, இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து. 2வது படி, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து. 3வது, அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய். இது அமலேக்கியர்களை முழுமையாக அழித்துவிடும். அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்று மோசேக்கு தேவன் கொடுத்த வாக்குறுதியை இது முழுமையாக நிறைவேற்றும். சவுல்
அவர்களோடு யுத்தம் பண்ணிய காலத்தில் அமலேக்கியர்களை ஆகாக் ராஜா ஆண்டு வந்தார். ஆனால் சவுல் ஓரளவு மட்டுமே தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். அவர்களை முழுமையாக அழிக்கவில்லை. சிலவற்றை அழித்து போட்டு சிலவற்றை தப்ப வைத்தார். மேலும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் எடுத்துக்கொண்டு ராஜாவுடன் திரும்பினார். தேவனின் கட்டளைகளுக்கு சவுல் முழுமையாக கீழ்ப்படியாததற்கான காரணம் என்ன? அவர் சாத்தானின் கண்களில் வஞ்சகத்துக்கு இடம் கொடுத்து விட்டார். சவுல் வஞ்சிக்கப்பட்டது எதில் என்றால், ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளுக்கும் இரண்டாம் தரமானவைகளுக்கும் ஆட்டுக்குட்டிகளுக்கும் அவர் விழுந்து விட்டார். சவுலைப் போலவே நாமும் நம் கண்களின் இச்சையில் சிக்கிக்கொண்டு தேவன் நமக்காக திட்டமிட்டிருப்பதை விட நம் கண்களுக்கு முன்னால் பார்ப்பதுதான் சிறந்தது என்று சொல்லுகிறோம். சவுலின் விஷயத்தில் சவுலை ஒரு கருவியாக பயன்படுத்தி அமலேக்கியரை தண்டிக்க தேவன் விரும்பினார். சவுல் கிழக்கு எல்லையை தாக்கியதில் கீழ்ப்படிந்ததால் தான் கண்ட நலமானவற்றில் சிலவற்றை எடுத்துக்கொள்வதில் தவறில்லை என்று தீர்மானித்து கொண்டார். பேராசையினால் சுயத்திற்கு இணங்குவது. அதாவது இங்கே சவுலின் ஆசை ஆடு மாடுகள் ஆட்டுக்குட்டிகள் ஆகியவற்றை எடுத்துக்கொள்ள விரும்பியது. பொய்யான வஞ்சனைகள் தான் தேவனுக்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்ததாக உறுதியாக நம்புவது. நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம் என்று நியாயப்படுத்த நம் கண்கள் சவுலைப் போல இருக்கின்றன. நாம் பகுதி மட்டும் கீழ்ப்படிந்துவிட்டு தேவனுக்கு கீழ்ப்படிந்து விட்டோம் என்று நினைக்கிறோம். மேலும் நாம் செய்ததை நியாயப்படுத்திவிட்டு தேவன் செயல்படுவதற்காக காத்திருக்கிறோம். பகுதியான கீழ்ப்படிதல் முழுமையான கீழ்ப்படியாமைக்கு சமம். தேவனிடம் பாதி உண்மை என்பது இல்லை. தேவன் பகுதியான கீழ்ப்படிதலை எதற்கு சமமாக கருதுகிறார் என்றால், பில்லி சூன்ய பாவம். தேவனோடு நடந்து கொண்டே சாத்தானிடம் பில்லி சூன்யத்தின் மூலம் குணப்படுத்துவதற்கு உதவி கேட்பது போன்றது. விக்கிரகாராதனை பாவம், அதாவது செயல் தீயதாக கருதப்படுகிறது. இந்த தீமை ஒரு விக்கிரகத்தை வணங்குவதற்கு சமமாகும். நம் பார்வையில் கீழ்ப்படிதல் லேசாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. எப்படியெனில், நாம் கீழ்ப்படியத்தான் செய்தோம், ஆனால் அவரது தரநிலைகள் மிக உயர்ந்தவை என்று கூறிக்கொள்கிறோம். இதை பில்லி சூனிய விக்கிரகாராதனை பாவங்களுடன் தொடர்பு படுத்தி பார்க்க தவறிவிட்டோம். நாம் தேவனுக்கு கீழ்ப்படியாத போது அவரது 10 கட்டளைகளில் முதலாவது கட்டளையை மீறுகிறோம். என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்ற முதலாம் கட்டளையை நாம் மீறுகிறோம். பகுதி கீழ்ப்படியும் போது நாம் அவரிடம் நேர்மையாக இல்லை என்பதை நம் செயலில் இருந்து காட்டுகிறோம். நேர்மையற்ற ஒருவர் கொஞ்சம் போலியான நடத்தை கொண்டவராக இருக்கிறார். இது தேவனுடனான பாசாங்குத்தனமான நடத்தைக்கு சமம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள் மீது தேவ கோபம் கட்டவிழ்த்து விடப்படுகிறது. சவுலின் விஷயத்தில் அவர் சாமுவேலிடம் இதை பற்றி பேசுகிறார். அவர் என்ன சொல்றார் இந்த கவனிங்களேன். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து ராம் முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் என்று சாமுவேலின் 1 புத்தகம் 15ஆம் அதிகாரத்தில் ரொம்ப தெளிவாக நம்ம கவனிக்கிறோம். சவுல் இஸ்ரவேலின் ராஜா என்ற ஸ்தானத்தில் இருந்து தள்ளப்பட்டார். தேவன் ஒரு நிலைப்பாட்டை தீர்மானிக்கும் பொழுது மனிதர்களைப் போல் மாற்றிக்கொள்ளாமல் அதில் உறுதியாக இருக்கிறார்.
அடுத்தது, தேவன் தாம் திட்டமிட்டதை மற்ற ஆதாரங்களின் மூலம் நிறைவேற்றுவார். அதாவது தேவன் சவுலுக்கு கொடுத்த கட்டளை அமலேக்கியர்களை பழிவாங்குவதாகும். சவுல் அதை நிறைவேற்ற தவறியதால் தேவன் சாமுவேலை பயன்படுத்தி ஆகாக் ராஜாவை கொன்று போட்டார். பல சமயங்களில் நம் வாழ்வில் அதுதான் நடக்கிறது. அதை நாம் உடனடியாக அறியாமல் இருக்கலாம். பிற்காலத்தில் அதை தேவன் வெளிப்படுத்தும் போது உணர்ந்து கொள்வோம். தேவன் தமது திட்டங்களை சிலர் மூலமாக நிறைவேற்றுவார். அவர் தமது சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அடுத்த திட்டத்தை தேர்வு செய்கிறார். நாம் ஆசீர்வாதங்களை இழந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியதை மற்றவர்கள் பெற்றுக்கொள்வதை பார்க்கிறோம். இது தேவனின் தவறு இல்லை, நம்முடைய செயல்களால் இதை இழக்கிறோம். இங்கு தனது பாவத்தை மன்னிக்கும்படி சவுல் தேவனிடம் கெஞ்சினான். தேவன் சவுலின் பாவத்தை மன்னித்தாரா இல்லையா என்று வேதத்தில் கூறப்படவில்லை. ஆனால் அவரது குணாதிசயத்தின்படி அவர் சவுலின் பாவத்தை மன்னித்திருப்பார். ஆனால் சவுலை ராஜ்ய பாரத்திலிருந்து நீக்கும் தமது முடிவை மாற்றிக்கொள்ளவில்லை. தனது பகுதி கீழ்ப்படிதலுக்கான விலையை சவுல் செலுத்த வேண்டி இருந்தது. நம்முடைய கீழ்ப்படியாமையை நாம் கூறும் காரணங்கள் நியாயப்படுத்த முடியாது. சவுலின் கீழ்ப்படியாமைக்கான காரணம் தான் தேவனுக்கு ஒரு சிறந்த பலியை செலுத்த விரும்பியது ஆகும். ஆனால் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே சிறந்தது என்று தேவன் கூறுகிறார். தேவனை பொறுத்தவரை கீழ்ப்படிதல் அதிக கனத்தை பெறுகிறது. பூமிக்குரிய பார்வையில் நமக்கு பலியிடுதலே சிறந்ததாக தெரிகிறது. ஆனால் தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நாம் உணர்ந்தவர்களாய், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாய், எப்பொழுதும் அவருடைய வார்த்தைக்கு முழுமையாக கீழ்ப்படிந்தவர்களாய் நாம் நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் நம் மீது இரக்கம் பாராட்டுவார், கிருபை தருவார். இதை விசுவாசிக்கிறீங்களா? சவுலுடைய வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பெரிய பாடம் இன்னைக்கு இந்த வசனத்தின் மூலம் தேவன் நம்மோடு பேசுவது என்ன? நாம் தேவனுடைய வார்த்தைக்கு முழுமையாக கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கீழ்ப்படியவில்லை என்றால் அதற்கு நாம் கொடுக்க போகும் விலை ரொம்ப பெருசாக இருக்கும். இதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அதனால் இன்றே இதுவரையிலும் நாம் அறிந்தும் அறியாமலும் ஏதேனும் பாவம் செய்திருந்தோமையானால், அவருக்கு கீழ்ப்படியாமல் அவர் சொன்ன வார்த்தையை மறுத்தோ அல்லது மறந்தோ நாம் வேறு காரியங்களை செய்திருந்திருப்போமே ஆனால், இன்றே அதை அறிக்கையிட்டு அவரிடத்திலே மன்னிப்பை பெறுவோம். அவரே நம்மை மன்னித்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.